10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7ல் 12வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். A, B, C என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 3 அடுத்தடுத்த உறுப்புகள் மற்றும் X, Y, Z என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 3 அடுத்தடுத்த உறுப்புகள் எனில் x power b minus c into y power c minus a into z power a minus b is equal to 1 என நிறுவுக. அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த உறுப்புகள் a, b, c. பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த உறுப்புகள் x, y, z. x power b minus c into y power c minus a into z power a minus b is equal to 1 என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணக்கு செய்வோமா? தீர்வு. a, b, c என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அப்படின்னா a t1னும் b t2னும் c t3னும் எடுத்துக்கணும். கூட்டுத்தொடர் வரிசைனா பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். அப்போ t2 minus t1 is equal to t3 minus t2. T2 என்னப்பா கொடுத்துருக்காங்க? B. T1 A. B minus A is equal to T3 என்ன கொடுத்துருக்காங்க? C. T2 B. C minus B. இப்போ இந்த சைடு இருக்கிற மைனஸ் பி ஆப்போசிட் சைடுக்கு போனால் ப்ளஸ் பின்னு மாறிடும். சரியா? B plus B is equal to இந்த சைடு இருக்கிற மைனஸ் ஏ ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப ப்ளஸ் ஏன்னு மாறிடும். சரியா? C plus A. b plus b is equal to c plus a. b plus b னா என்ன பார்த்தோம்? 2bன்னு அர்த்தம். 2b is equal to c plus a. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். சரியா? பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் a by r, a, ar. இங்கே நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்தடுத்த உறுப்புகள் x, y, zன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x equal to a by r, y is equal to a, z is equal to ar. இப்போ நம்ம கணக்கில் x power b minus c into y power c minus a into z power a minus bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x, y, zக்கு பதிலாக இதை பிரதியிடணும். சரியா? a by r the whole power b minus c into a power c minus a into AR the whole power A minus B. இப்போ இந்த B minus C அடுக்கில் இருக்க B minus C Aக்கும் பவராமையும் Rக்கும் பவராமையும். சரியா? அப்போ A பவர் B minus C by R பவர் B minus C into A பவர் C minus A into இங்கே the whole power A minus Bன்னு இருக்கனால A பவர் A minus Bன்னு வரும் into r பவர் a மைனஸ் பின்னு வரும். சரியாப்பா? இப்போது அடிமானம் சமமாக இருந்து பெருக்கல்ல இருந்துச்சுன்னா அடுக்குகளை என்ன செய்வோம்? கூட்டுவோம். இப்போ இதில் ஏ ஏ ஏ 3 அடிமானம் சமமாக இருக்குது, பெருக்கல்ல இருக்குது. அப்போ அதை கூட்டுவோமா? கீழே பாருங்கள். a பவர் b மைனஸ் சி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு அடிமானம் சமமாக இருந்து வகுத்தல இருந்தால் கழிக்கணும். சரியாப்பா? இப்போ அடிமானம் ஆர்ஆர்னு சமமாக இருக்குது, ஆனால் வகுத்தல் இருக்குது. அப்போ என்னப்பா செய்யணும்? கழிக்கணும். ஆர் பவர் ஏ மைனஸ் பி மைனஸ் பி மைனஸ் சி. இப்போது ஏ பவரில் இருக்கிறதெல்லாம் அடிச்சு கொடுக்கலாம். ப்ளஸ் பிக்கு மைனஸ் பி அடியாயிருது, மைனஸ் சிக்கு ப்ளஸ் சி அடியாயிருது, மைனஸ் ஏக்கு ப்ளஸ் ஏ அடியாயிருது. அப்போ ஏ பவர் என்ன இருக்கும்? 0ன்னு இருக்கும். சரியாப்பா? அடுத்து ஆர் பவரில் ஏ மைனஸ் பி மைனஸ் பி மைனஸ் சின்னு இருக்குது. இப்போ இந்த மைனஸை வச்சு ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியா? ஆர் பவர் ஏ மைனஸ் பி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் சி. சரியா? இப்போ என்ன கிடைக்கும்? a பவர் 0 இன்ட்டு ஆர் பவர் a மைனஸ் பி மைனஸ் பி ப்ளஸ் சி. அப்போ a பவர் 0 இன்ட்டு ஆர் பவர் a மைனஸ் 2b இருக்கா? 2b ப்ளஸ் சி
இப்போது எனிதிங் பவர் 0னா அதுக்கு மதிப்பு என்னப்பா இருக்கும் 1ன்னு இருக்கும் சரியா. அப்போ 1 இன்ட்டு ஆர் பவர் ஏ மைனஸ் 2பிக்கு இங்கே மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோமா சி ப்ளஸ் ஏ. அப்போ இந்த 2பிக்கு பதிலாக சி ப்ளஸ் ஏன்னு பிரதிடணும் ப்ளஸ் சி. இந்த மைனஸால் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும் சரியாப்பா. அப்போ என்ன வரும்ப்பா 1 இன்ட்டு ஆர் பவர் ஏ மைனஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் சி. ப்ளஸ் ஏயையும் மைனஸ் ஏயையும் அடிச்சிடும், மைனஸ் சியையும் ப்ளஸ் சியையும் அடிச்சிடும். அப்போ ஆர் பவர் 0ன்னு வரும். எனிதிங் பவர் 0 = என்ன பவரும் 1ன்னு கிடைக்கும். அப்போ 1 இன்ட்டு 1 = 1. therefore x பவர் b மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு z பவர் a மைனஸ் b = 1 என நிரூபிக்கப்பட்டது. ஓகேவாப்பா. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.